இப்போ மத்தியில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், பிறப்பால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதான் நடக்குது. ஒரு பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாம். பிறப்பால் நீங்கள் இந்த குடும்பத்தில் பிறந்தாலே போதும், நீங்கள் எந்த ஒரு பெரிய பதவிக்கும் வரலாம். சோ இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் எந்த அரசியல் பின்புலம் உண்மையான ஜனநாயகன். எதுக்காக நான் இது கூட ரொம்ப அழுத்தமாக ஏன் சொல்கிறேன்னா, மத்திய அரசில் இருக்க அஜெண்டா தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ஆனால் இதை எதிர்த்து நாங்கள் ஒன்று பண்ணுறோம் நீங்கள் சொல்லிட்டு அது நடக்கலை. அது இங்கே நடக்கலை. உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்குது. திராவிடம்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. திராவிடம்ன்றது சமத்துவம், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவம். அப்போது அந்த கட்சியில் உழைச்சி போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி பேனர் கட்டி அடி உத வாங்கி ஜெயிலுக்கு போய் தேர்தலில் வெயிலில் லோல் பட்டு கஷ்டப்பட்டவன் இன்றைக்கும் போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கான். உங்கள் வீட்டில் பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நேற்று வரைக்கும் பவுலிங் சென்டர் வச்சுட்டு சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நடிச்சிட்டு இருந்தவர் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். இன்னார் வரணும் வரக்கூடாது நான் சொல்ல வரல. ஆனால் வந்த உடனே எம்எல்ஏ சீட்டு, உடனடி இளைஞரணி செயலாளர், உடனே துணை முதலமைச்சர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறாங்க, துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. இங்கே சமூக நீதியை சமத்துவமாக எங்கே இருக்குதுன்னு நான் கேட்குறேன்.